கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நெகேமியா 12:43 தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளம் உடைந்து போகும்போது அவன் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அவன் மேல் கிருபையாயிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறையிருப்பாய் கொண்டு போகப்பட்டார்கள். காரணம் அவர்களுடைய பாவம். ஆனால் தேவன் குறித்திருந்த நேரம் வந்தபோது அவர் அவர்களை திரும்பவும் எருசலேமுக்கு அழைத்து வந்தார். நெகேமியா, எரேமியா மற்றும் தானியேல் போன்ற தேவ மனிதர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எழுப்பினார். அவர்கள் தேவனிடத்தில் கேட்டு அவருடைய வார்த்தை ஜனங்களுக்கு அறிவித்தார்கள். நெகேமியாவும் அவனோடு இருந்தவர்களும் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து எருசலேமின் இடிந்த அலங்கங்களை எத்தனையோ எதிர்ப்புகளின் மத்தியிலும் திரும்ப கட்டத் தொடங்கினார்கள். அது கட்டி முடிக்கப்பட்டவுடன் அவர்களுடைய உள்ளங்களெல்லாம் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்தது. காரணம், அவர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதையும் அவருடைய உதவி இல்லாமல் அவர்களால் அதை செய்திருக்க முடியாது என்பதையும் அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீங்கள் ருசிப்பீர்கள். உங்கள் அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். இழந்து போன ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் தேவன் ஜெபங்களுக்கு பதிலளித்து மகிமையான காரியங்களை செய்யும் போது மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் காணப்படும். ஒரே ஒரு நிபந்தனை தான், அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் துதியின் பெரிய சத்தத்தை கர்த்தர் தொனிக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை மகிழ பண்ணுகிறவர். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியை கெடுக்க சத்துருக்கள் போராடினாலும் சூழ்நிலைகள் போராடினாலும் நீர் எங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியை குறைந்துவிட கூடாது என்பதில் நீர் சிந்தை உள்ளவராயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியை காண முடியாதபடிக்கு ஆண்டவரே தடுமாறி கொண்டிருக்கிறாங்கப்பா. எல்லார் வீடுகளிலும் உடைய கிரியை உண்டாகட்டும். நீர் எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்குகிற காரியங்களை செய்து கொடுத்து நீர் மகிழ பண்ணுவீராக. நித்தமுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாயிருந்து களி கூற பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, வீட்டிலே மகிழ முடியாதபடி இருக்கிற யுத்தங்கள் ஓயட்டும். ஆண்டவரே, மகிழ்ந்து களி கூறுகிற வீடாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நீர் மாற்றுவீராக. உமக்கு மாத்திரம் தங்களை ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.